அலாரம் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் படத்தை இப்போ தமிழ் டப்பிங்கோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்குது, இதோட கதை என்ன அப்படின்னா, அதாவது ரிவ்யூ கேட்டதுக்கப்புறம் இந்த படத்தை பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா பாருங்கள், இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க. படத்தில் ஹீரோ ஹீரோயின் இவங்க 2 பேரும் ஸ்பை ஏஜென்ட்ஸ். அப்படி ஹீரோ உலகத்தை பொறுத்தவரை ஹீரோ இறந்தாச்சு, செத்த மாதிரி எல்லாருக்கும் தெரியப்படுத்திட்டு அவரும் ஹீரோயினும் சேர்ந்து ஒரு நல்ல ஹாப்பியான ஒரு லைஃப்பை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இந்த மாதிரி சின்னதாக ஏதோ ஒரு வெக்கேஷன் ட்ரிப் மாதிரி போகலாம் அப்படின்னு ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. அப்படி அந்த இடத்துல ஹீரோ இந்த காட்டுக்குள்ளே ஒரு சில பேரோட போயிட்டு இருக்கும்போது ஹீரோயின் வீட்டில் தான் இருக்காங்க. அப்படி ஹீரோ போயிட்டு இருக்கும்போது ஹீரோ கண்ணுக்கு முன்னாடியே வானத்தில் நல்லா பறந்துக்கிட்டு இருந்த ஒரு ஃப்ளைட்டு ஹீரோவோட கண்ணுக்கு முன்னாடியே காட்டுக்குள்ளே விழுந்து கிராஷ் ஆகுது. அப்போ ஹீரோ நீங்கள் எல்லோரும் இங்கேயே இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு போகிறாரு. அப்போ தான் ஹீரோக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அந்த ஃப்ளைட் வானத்தில் நல்லா தான் பறந்துருக்கு, ஆனால் யாரோ ஸ்னைப்பரால் பைலட்ஸை ஷூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அப்போ ஹீரோவுக்கு ஒரு டவுட்டில் அந்த பைலட்டோட உடம்புல ஏதோ கத்தியை விட்டு கிழிச்சு பார்க்குறாரு. அப்போ அதுக்குள்ளே பார்த்தா ஒரு ஃப்ளைட் பில் இருக்குது. ஃப்ளைட் பில் அப்படின்னா வேறு எதுவும் கிடையாது, இந்த மாத்திரை தான். அதாவது மற்றவங்கள பொறுத்தவரை அது ஒரு மாத்திரை, ஆனால் ஹீரோவுக்கு தெரியும் அது ஒரு மினி ஹார்ட் டிரைவ் அப்படின்னு. அப்படி அந்த இடத்துக்கு ஒரு கேங் வராங்க, ஒரு பெரிய கேங். அவங்க இந்த மாதிரி துப்பாக்கியெல்லாம் வச்சுக்கிட்டு வராங்க. அப்போ ஹீரோவுக்கு தெரிய வருது அவங்க தான் ஷூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அவங்க எதையோ தேடிக்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னும் தெரிய வருது. இதில் ஹீரோ உயிரோடு இருக்கார் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட அந்த கேங் ஹீரோவையும் கொல்ல ட்ரை பண்ணுறாங்க. அப்போ ஹீரோ அந்த இடத்த விட்டு எப்படியோ தப்பிச்சு ஓடி வந்துடுவார், வேறு பக்கம் ஓடிடுவார். அப்போ இதுக்கப்புறம் இந்த படத்தில் நடக்க போகிற விஷயங்களா என்ன அப்படிங்கிற இதெல்லாம் தான் இந்த படத்தோட கதை. இப்போ இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னா, சில்வஸ்டர் மாதிரி ஒரு ஆக்டரை இந்த படத்தில் போட்டிருக்காங்க. ஆனால் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த ரோல் ரொம்ப பார்க்கும்போது கடுப்பாகுது. அதாவது அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆக்ஷன் சீக்வன்சஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா, இந்த ரேம்போ படத்தில் ஒரு துப்பாக்கி வச்சுருப்பார்ல, அந்த மாதிரியான ஒரு துப்பாக்கி வச்சுக்கிட்டு ஒரு 3-4 பேரை சுட்டுட்டு அந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓடிடுவார். அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் கொஞ்சம் தலையை காட்டுவார். இது மட்டும்தான் இவரோட ரோல் அப்படின்னா இந்த படத்தில். அதாவது இவருக்கு பதில் எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்கள போட்டிருக்கலாம். இவர் எதுக்காக போட்டாங்க அப்படின்னா இவருக்காகவாது இந்த படத்தை பார்ப்பாங்க அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான். அதே மாதிரி ஹீரோக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆக்ஷன் சீக்வன்சஸ் எப்படி இருக்குன்னா, ஒரு துப்பாக்கி வச்சுருக்காரு, வரவங்க எல்லாரையும் ஷூட் பண்ணுறாரு. இதுதான் படத்தோட ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும் இவரோட ஃபைட் சீன்ஸ் அப்படின்னா. இந்த படத்தில் பார்க்க கொஞ்சமாவது நல்லா இருக்குது அப்படின்னா இந்த ஹீரோயினோட ஆக்ஷன் சீக்வன்சஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். எனக்கு ஒன்று மட்டும் தான் புரியல, ஹீரோக்கு கொடுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் எல்லாத்தையும் தூக்கி ஹீரோயின் கொடுத்துருக்காங்க இந்த படத்தில். அதுதான் எனக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் ஹீரோயினோட ஆக்ஷன் சீக்வன்சஸ் பார்க்க நல்லா நேச்சுரலாக நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோயினோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் இந்த படத்துக்கே ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. அப்புறம் இந்த படத்தில் இந்த வில்லன் கேரக்டர் நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டராக இருக்குது. ஆனால் அந்த வில்லன் கேரக்டர் யூஸ் பண்ண தெரியல இந்த டைரக்டருக்கு. அந்த ஒரு விஷயத்தை சொதப்பியிருக்காங்க. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த படமே ஒரு ஆக்ஷன் படம். அப்படி இந்த ஆக்ஷன் படத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயமே இந்த ஆக்ஷன் சீக்வன்சஸ் மட்டும்தான். ஸ்டோரி நல்லா இல்லை அப்படின்னாலும், ஒரு பழைய ஸ்டோரியாக இருந்தாலும் ஆக்ஷன் சீக்வன்சஸை கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தா அதுவே இந்த படத்தை தூக்கி நிறுத்தியிருக்க போகுது. அவங்க இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸையும் உருப்படியாக பண்ணலை. மொத்தத்தில் இந்த படம் எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, படம் பார்க்கும்போதும் சரி, பார்த்ததுக்கப்புறமும் சரி, ஏதோ ரொம்ப சுமாரான ஒரு படம் பார்த்த மாதிரி ஃபீல் கிடச்சிது. இந்த படத்தை நீங்களும் ட்ரை பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள், இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க.